என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி vlogs. இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக மழை பெஞ்சிட்டு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரைஸ் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. ஸோ நானே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் வீட்டில். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 ஆனியனு, அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கார்ன். இந்த கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ராவாக தான் இருக்குது, நான் வேகலாம் வைக்கல, அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக அதெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கலாம். ஓகே, வேறு எதுவுமே வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணாவே போதும், சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை பொடி மாஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணணும். நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கே நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வச்சிட்டோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வதக்கி நம்ம செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம சைடில் வச்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து இதோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ரைஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, காலிஃப்ளவர், அப்புறம் முட்டை, பன்னீர், இது எல்லாமே நம்ம வந்து இந்த டைமில் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இந்த கிளைமேட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும், சான்ஸே இருக்காது. எப்போ மழை பெஞ்சாலுமே நீங்கள் இந்த ரைஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. கொஞ்சம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜியோ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாரு, சாப்பிட போகிறாங்க. விஷாந்தா ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு சாப்பாடு. என்ன இந்த லஞ்ச் பேர்னா அதுதான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னும் சொல்ல முடியல, இல்லை எக் ஃப்ரைட் ரைஸ்னும் சொல்ல முடியல. இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்க, ஆமாம், கார்ன் இருக்கு, சோளம், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. பன்னீர். பன்னீரா? ஆமாம், பன்னீர் இருக்குது, கேரட் போட்டிருக்க, கேப்சிகம் போட்டிருக்க, பீன்ஸ் போட்டிருக்க, காலிஃப்ளவர். ஆமாம், வெஜ்ஜா நான்வெஜ்? அது முட்டையும் போட்டிருக்க போல, அதனால தான் நான் என்ன சொல்லிட்டேன், வெறும் ரைஸ். காலிஃப்ளவர் சூப்பர். காலிஃப்ளவர் வேணுமா? வேணுமா? எப்படி பாக்குது? சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முட்டை முட்டை கேப்சிகம் அல்டிமேட். நல்லா இருக்கா? ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ரைஸ் மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் போட மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி எவ்வளோ வேலை தெரியுமா? ஒருத்தர் ஆமாம், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறது, பன்னீரை ஃப்ரை பண்ணுறது, முட்டை பொடி மாசம் இது பண்ணுறது, எல்லா காயும் கட் பண்ணுறது, வதக்கி கிதக்கி செஞ்சு உங்களுக்கு போடுறதுக்குள்ள உயிர் போய் வருதா? நீங்கள் சொல்லுங்கள், யாரா ஃப்ரைட் ரைஸில் இது கேப்சிகம் இருந்தால் அப்படியே சாப்பிடுங்க சொல்லுங்கள். எனக்கு பெரிய முட்டை அப்படியே சாப்பிடுங்க. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்னம்மா சாப்பிட்றீங்க பாப்பா? என்ன சாப்பிட்றீங்க பாப்பா? சப்பாங்கால் போடுங்க. லட்டு சப்பாங்கால் போடுமா? லட்டு சப்பாங்கால் போடு. போடுங்க. சப்பாங்கால் போடு. வெரி குட், சூப்பர். என்னம்மா சாப்பிட்ற? கார்ன் சாப்பிட்றியா? வா, நல்லா இருக்காம்மா கார்டு.
மோந்து பார்த்து தான் சாப்பிடுவாரு எதாக இருந்தாலும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கிளைமேட்டில் நீங்கள் வந்து இந்த ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இல்லை? ஆமாம், சூப்பராக அது ரைஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே இந்த ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சுட சுட நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. அது கோவத்தில் இது சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து டாம் வந்து வைக்கலையாம், அதனால் அவர் கோவமாக இருக்கார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். கையோட வா பின்னிக்கொள்ள